ஈரானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதலை தொடங்கப் போகின்றதா அமெரிக்கா? மத்திய கிழக்கில் தொடர்ந்து படைகளை ஏன் குவித்து வருகின்றது? 20 வருடங்களாக மிக துல்லியமாக திட்டமிட்டு காத்திருக்கும் ஈரான் சிக்கிக் கொள்ளப் போகின்றதா அமெரிக்க படைகள்? இது இன்றைய உலக விவரம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் இன்றைக்கு மிகப்பெரிய படை குவிப்பு ஒன்று அமெரிக்கா செய்து கொண்டிருக்குது. பல இடங்கள்ல இருந்து வளைகுடா நாடுகளை நோக்கி அமெரிக்காவினுடைய கடற்படை மற்றும் தரைப்படையினர் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 2 வருடங்களுக்கு மேலாக ஜப்பான்ல தரிச்சு நின்ற திரிபோலி என்ற கப்பல் இன்றைக்கு வளைகுடா நாடுகளை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு. இந்த கப்பல் மூலம் மிகப்பெரிய படையணியும் சேர்த்து அனுப்பப்பட்டிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த படை குவிப்பினுடைய நோக்கம் பற்றி அமெரிக்காவில் எந்த விஷயங்களும் தெரியப்படுத்தல இருந்தாலும் ஈரான் மீதான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள இந்த படை குவிப்பு இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. நேற்றைய தினம் ஈரானினுடைய பொருளாதார மையமான ஹாக் தீவில மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தது அமெரிக்கா. இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு தகவலை தன்னுடைய வலைத்தள பகுதியில மேற்கொண்டிருந்தார். அதில் அவர் சொல்லியிருந்த கருத்து, ஈரானுடைய பொருளாதார மையமான ஹாக் தீவில இருந்த எல்லா உட்கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டுட்டு என்று சொல்லியிருந்தார். இந்த தாக்குதலை சென்ட்ரல் கமாண்ட் கட்டுப்படுத்தி இருந்ததாகவும் மிக துல்லியமாக நடத்தி முடித்திருந்ததாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன் கருத்துல மேலும் தெரிவிக்கின்றனர். ஹாக் தீவில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது அங்கிருந்த எண்ணெய் வள உட்கட்டமைப்புகளவையும் தாக்கப்படவில்லை என்று அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் ஏனைய இராணுவ தளங்கள், இராணுவ களஞ்சியங்கள் மற்றும் கட்டளை மையங்கள் என்பன தாக்கப்பட்டன. அவை முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டதாக அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தார். ஹாக் தீவு என்பது மிக முக்கியமான ஒரு தீவாக ஈரானுக்கு இருக்கின்றது. ஈரான் தன்னுடைய எண்ணெய் வளத்தை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த தீவாக இந்த தீவு இருக்கின்றது. வரலாற்றில் இதுவரைக்கும் யாருமே கை வைக்காத ஒரு தீவாக இந்த தீவு இருக்கின்றது. ஆனால் இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த தாக்குதலின் பிற்பாடு ஈரானுடைய பதில் தாக்குதல் எவ்வாறு இருக்க போகின்றது என்பது கேள்விக்குரிய. ஏனெனில் ஈரானுடைய பொருளாதாரத்தின் மிக முக்கியமான முதுகெலும்பாக இருக்கின்றது இந்த தீவு. ஈரானுக்கு அண்மையாக கப்பல்களை நகர்த்துவது முடியாது. ஏனெனில் அந்த கடற்கரை என்பது மிக ஆழங்குறைந்த பகுதியாக இருப்பதால் கப்பல்களை நகர்த்த முடியாது. ஈரானுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான நிலப்பரப்பு இருக்கும்போது ஏன் இந்த சிறிய தீவில் தன்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் கொட்டி வைத்திருக்கின்றது என்ற கேள்வி எழலாம். இதுலதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஈரானினுடைய கடற்கரையில் கப்பல்களை கொண்டு செல்ல முடியாது. மிக ஆழங்குறைந்த கடலாக இந்த கடல் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் ஈரான் தன்னுடைய கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த ஹாக் தீவில் தன்னுடைய பொருளாதார நிலையங்களை அமைத்திருக்கின்றது. அதாவது தன்னுடைய நாட்டில் உற்பத்தி செய்கின்ற அனைத்து எண்ணெய் வளத்தையும் பைப் லைனின் ஊடாக இந்த தீவுக்கு அனுப்புகின்றது. இந்த தீவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகளின் ஊடாக இந்த தீவுக்கு வருகின்ற கப்பல்களுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஈரானில் உற்பத்தி செய்யப்படுகின்ற கிட்டத்தட்ட 90 தொடக்கம் 95% எண்ணெய் இங்கிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் மிக அதிக அளவிலான எண்ணெயை சீனாவே வாங்குகின்றது. ஆகவேதான் அமெரிக்கா இந்த தீவின் மீது கை வைத்திருக்கின்றது. இந்த தீவின் மீது தாக்குதலை மேற்கொள்வதன் மூலம் அமெரிக்காவிற்கு 2 லாபங்கள் ஏற்படலாம். ஒன்று, நேரடியாக ஈரானினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்திவிட முடியும் என்ற ஒரு நோக்கம். மற்றது, ஈரானிலிருந்து சீனாவுக்கு கிடைக்கின்ற எண்ணெயை நிறுத்துவது. ஆகவேதான் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கின்றார், அனுமதி அளித்திருக்கின்றார். இந்த தாக்குதலும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தொடங்கி இருக்கிற இந்த தாக்குதல்கள்ல ஈரான் மிகப்பெரிய அளவு விலை கொடுத்திருக்கு. அது அவர்களுடைய தலைவர்கள், இராணுவ தளபதிகள் மற்றும் மக்கள் என்று ஏராளமான உயிர் விலையை கொடுத்திருக்கின்றது. மட்டுமில்லாமல் ஈரானுடைய பொருளாதாரம் மிக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப ஈரானுடைய மிகப்பெரிய பொருளாதார மையத்தில் அமெரிக்கா கை வைத்திருக்கிறது. ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஈரான் சொல்லியிருக்கு, இந்த தாக்குதலுக்கு மிக பாரிய பதிலடி மிக விரைவில் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. ஈரான் மீதான ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈரான் சொல்லி கொண்டு வர ஒரே ஒரு விஷயம், நாங்கள் பதில் தாக்குதலை நிகழ்த்துவோம் என்று சொல்லி. இந்த எச்சரிக்கைக்கு பின்னால மிகப்பெரிய தாக்குதல்கள் இருக்கும், நடந்திருக்கு. இஸ்ரேலை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஹாக் தீவு தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலில் இருந்த மிகப்பெரிய எண்ணெய் சேகரிப்பு மையத்தில் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கு. இந்த தாக்குதலில் அந்த மையத்தில் மிகப்பெரிய தீப்பிழம்பு ஏற்பட்டு அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கு. அங்க மிகப்பெரிய பொருளாதார நட்டம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் சேமிப்பு நிலையம் என்றது
இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு நிலையம் என்றும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் இருக்கிற பல அமெரிக்க நிலைகள் மீதும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. கடல் வழியாகவும் வான் வழியாகவும் மத்திய கிழக்கில் கொண்டு வந்து குவிக்கப்படுற அமெரிக்க படைகள் தொடர்ச்சியான பயிற்சிகள்ல ஈடுபட தொடங்கி இருக்கு. இதனுடைய அர்த்தம் எதிர்காலத்தில மிக அண்மை நாட்கள்ல ஈரான் மீது மிகப்பாரிய ஒரு தரைவழி தாக்குதலை அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அண்மையில ஹாக்ஸ் தீவில நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்துதான் இந்த பாரிய படை குவிப்பு வளைகுடாவில இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஆகவே அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஈரான் மீது நிகழ்த்த போகுது என்ற ஒரு அச்சத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கு. இதே நேரம் ஈரான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு, இந்த தாக்குதல்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும் என்று சொல்றதோட அது தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல்களையும் அதே நேரம் ட்ரோன் தாக்குதல்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு, நாங்கள் தொடர்ந்து ஹார்மோஸ் நீரிணையை மறைச்சு வச்சிருக்கிறோம், இதனூடாக கப்பல்கள் போக்குவரத்தை தடை செய்திருக்கிறோம், இதனால் உலக மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும், ஆனால் போர் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் அதை செய்து வருகின்றோம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். உலக தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அமெரிக்காவிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் யுத்தத்தை நிறுத்தப் போவதில்லை, ஏனெனில் எங்கள் மீது யுத்தம் திணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்தினால் தொடர்ந்தும் எங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு எங்களுடைய தலைவர்களும் இராணுவ தலைவர்களும் கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அதனால் ஈரான் இந்த யுத்தத்தை நிறுத்தாது, இந்த யுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றது. இந்த யுத்தம் ஒரு தீவிரத்தன்மைக்கு செல்லப் போகின்றது என்ற அறிகுறியாகவே இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய படைகளை வளைகுடா நாடுகளில் குவித்து வருகின்றது. மட்டுமில்லாமல் பயிற்சிகளையும் ஈடுபட்டு வருகின்றது. இது எதிர்காலத்தில் எவ்வாறான ஒரு எதிர்வினையை ஆற்றப் போகின்றது என்ற கருத்தை நீங்கள் தெரிவியுங்கள். இது இன்றைய உலக விவரம். மீண்டும் ஒரு உலக விவரத்தோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.